ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மன மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதையெல்லாம் உனக்கு செய்யும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்த போகிறார். நீங்கள் விரும்புகிற காரியங்கள், கேட்டுக்கொண்ட காரியங்கள், அதையெல்லாம் தேவன் நிறைவேற்றும்படியாக இந்த நாளிலே உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். என்னென்ன காரியங்களை ஆலோசனை பண்ணி வைத்திருக்கீங்களோ அந்த காரியங்களை அனைத்தையும் தேவன் நேர்த்தியாய் நடத்தி முடிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அதனால் பார்க்குறோம், உங்கள் மன விருப்பத்தின்படி யாவையும் உங்களுக்கு தந்தருளி உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நீங்கள் எதெல்லாம் யோசித்து வச்சுருக்கீங்களோ, எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிங்களோ அதையெல்லாம் நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் இந்த நாளில் செயல்பட போகிறது. வருஷக்கணக்காக நான் விரும்புகிறது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் காத்திருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி ஆண்டவர் நிறைவேற்றும்படியாகி கடந்து வந்திருக்கிறார். இதனால் உங்கள் மன விருப்பம் என்ன, உன்னுடைய ஏக்கம் என்ன, உன்னுடைய விருப்பம் என்ன, உன் மனதில் நினைத்திருக்கிற எண்ணங்கள் என்ன, எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். அவர் நம்முடைய ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாக இந்த நாளில் அவர் கடந்து வந்திருக்கிறார். கலங்காதீங்க, அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் விரும்பினவைகளை இந்த நாளில் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எதை கேட்டீங்களோ அதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. என்ன ஆலோசனை பண்ணி அந்த காரியத்தை நடத்தணும்னு சொல்லி விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தை தேவன் இந்த நாளிலே நடத்தி கொடுக்க போகிறார். ஏன்னா அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறவராய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கேன்னு சொன்னவர். இதனால் உங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் விரும்புகிறீங்களோ அதையெல்லாம் செய்து உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனையும் துதிக்கிற சோதரிக்கிறையா. உங்களுடைய பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் அனைத்தையும் நீர் செய்து முடிக்க போறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. எதையெல்லாம் அவர்கள் யோசித்து வைத்திருக்கிறாங்களோ அந்த காரியங்களை அனைத்தையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தி கொடுக்க போற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இந்த நாளிலும் தகப்பனை உச்சிதமான கோதுமையினால் ஆண்டவரே நான் உன்னை திருப்தியாக்குவேன் நிச்சய வசனத்தின்படி ஆண்டவரே இந்த நாளில் கோதுமையினால் இவர்களை திருப்தியாக்குங்க ஆண்டவரே. உங்க நாமம் மட்டும் மகிமைப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.